பல மாதங்களாய் பல வருடங்களாய் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இதோ இப்ப முடிந்து விடும், இந்த வாரம் முடிஞ்சிடும், அடுத்த மாசம் முடிஞ்சிடும், அடுத்த நாட்கள் அது தெரியும் அப்படின்னு எல்லாம் உங்களுடைய இருதயம் இத்தனை நாட்களும் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்குமானால் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவதற்காய் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாய் கட்டளை இடுவேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு எப்படி நடக்கும்னு நீ நம்புற, இத்தனை வருஷம் நடக்கல, இனி என்ன நடக்க போகுது, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு நடக்காது, நீ எதிர்பார்க்கிறது வீண் அப்படின்னு எல்லாம் எத்தனையோ பேர் அவனுடைய மனதை உடைக்க பண்ணினார்கள். ஆனா அவனுடைய மனதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய பலவீனத்திலிருந்து நான் சுகம் அடைவேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் எல்லா மனிதர்களைப் போல நான் நடப்பேன், எல்லா மனிதர்களைப் போல நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் அப்படின்னு அவனுடைய விசுவாசத்தை அவன் தளர விடவே இல்லை. அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது கூட தனக்கு முடியாம போய் படுத்து கிடந்தான். அவனுடைய முடிவில் வெற்றியாய் நடக்கும் என்று நம்பினான். அவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் கெட்டு போக பண்ணவே இல்லை. அதே போல இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் பல 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு உபவாச ஜெபத்துக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலையும் நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம். இந்த டைம் கர்த்தர் முடிய பண்ணுவார், அடுத்த ஜெபத்தில் முடிய பண்ணுவார். ஆனா இப்ப நீங்க சோர்ந்து போய் கடைசியா இந்த ஜெபத்தில் நான் வந்திருக்கலாம், ஐயோ நான் எப்படியாவது போவேன், இதுலயாவது நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை எனக்கு தரமாட்டாரான்னு 38 வருடம் வியாதியாயிருந்த மனுஷனை போல வரலாம். அப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து திட்டலாம், நீ இந்த ஜெபத்தை பார்த்து என்ன பண்ண, இந்த ஜெபத்துக்கு போய் நீ என்னத்தை கண்ட, 3ஆவது டைம் போற, 4ஆவது டைம் போற, உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன கிடைச்சு, ஒரு முடிவு வந்துருச்சா, திரும்பியும் போகணுமா, திரும்பியும் ஜெபிக்கணுமா அப்படின்னு எல்லாம் உங்களை வருத்தப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார். அந்த 38 வருஷமாய் வியாதியாயிருந்த மனுஷனுக்கு அவன் நினைத்த காரியத்தில் ஒரு முடிவு வருமானால் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அவர்கள் வாயை நான் அடைப்பேன். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இடுவார். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு 10 விசை அறிக்கை செய்யுங்கள். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தருவார். சொல்லுங்க, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு கட்டளை இடுவார். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு நடக்கும். சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், எனக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு நடக்க போகிறது. கர்த்தர் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரே எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போவது இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். திரும்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். விசுவாசத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக அவர் செய்து முடிப்பார். ஆமென். இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய முடிவை குறித்து, அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்ய போகிற 3 முடிவுகளை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நம்ம 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியே அவருடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாள் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது.
ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே, சத்தமாய் வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக இந்த துஷ்ட ஆமான் என்கிற அந்த மனிதன் எழும்பி அவன் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றான், ஒரு நாளை பிக்ஸ் பண்றான். நாளை பிக்ஸ் பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த நாள் உனக்கு நான் முடிவு கட்ட போறேன், இந்த நாளில் உனக்கு ஒரு பெரிய முடிவு வரப்போகிறது, உன்னுடைய வம்சத்தோடு உங்களுடைய குடும்பத்தோடு எல்லாரையும் நான் அழிக்க போறேன் அப்படின்னு இந்த ஆமான் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றாரு. அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி அவன் தன்னுடைய ராஜாவினத்தில் போய் அதுல கையெழுத்து வாங்கி ஒப்புதல் வாங்கி அவ்வளவுதான். இப்ப எல்லாருடைய மனசுலையும் இந்த நாள் இவர்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, ஒரு தீமையான முடிவு வரப்போகிறது, கஷ்டமான ஒரு முடிவு வரப்போகிறது. எல்லாரும் அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அதே நாளில், அதாவது அதே மாதம் அதே டேட்ல கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கிறாரு. என்ன முடிவை கொடுக்கிறாருன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய ஆவியானவர் நமக்கு என்ன முடிவை கொடுக்க போறாருன்னா, கர்த்தர் சொல்லுகிறார் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து இது இப்படிதான் முடியும், இது இப்படிதான் இருக்கும், இந்த மகனுடைய முடிவு இதுதான், இந்த மகளுடைய முடிவு இதுதான், உன் பிள்ளையினுடைய முடிவு இதுதான், உன்னுடைய எதிர்காலத்தினுடைய முடிவு இதுதான் அப்படின்னு நிறைய பேர் உங்களை ஒருவேளை மட்டம் தட்டி கொண்டே இருக்கலாம். இந்த ஜெபத்திற்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அது குறித்து வருத்தத்தோடு இருக்கலாம். ஆமா பாஸ்டர், உண்மைதான், நிறைய பேர் இப்படிதான் உனக்கு முடிவு வரும்னு சொன்னாங்க, அவங்க சொன்னது மாதிரியே எனக்கு நடக்குது பாருங்களேன். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே என் வாழ்க்கையில் அப்படியே ஒன்னொன்னா இழந்துட்டே இருக்கிறேன். அவங்க சொன்னது மாதிரி என்னுடைய முடிவு இருக்குமோ, என் சொந்தக்காரங்க சொன்னது மாதிரி என் முடிவு இருக்குமோ, அப்படிப்பட்ட இருதய கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, காரியங்களை மாறுதலாய் நான் முடிய பண்ணுவேன், காரியம் மாறுதலாய் முடியும். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியம் மாறுதலாய் முடியும். நீ இப்படி முடிந்து விடுமோ என்று பயப்படுகிற அந்த காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்தை நான் மாறுதலாய், நன்றாய் கரங்களை மேல தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது போல அல்ல, கர்த்தர் வித்தியாசமான ஒரு முடிவை கர்த்தரே நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கலாமா? பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதுனுடைய கைக்கும் யூதர்களின் எண்ணிக்கைக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நிறைய கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்ப வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அந்த நாட்டினுடைய ராஜா ஏரோது என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு ஒரு முடிவை நான் பண்ண போறேன், அவ்வளவுதான், உன்னை முடிக்க போறேன், உன்னை கொல்ல போகிறேன், அவனை சிறைச்சாலையிலே அடைத்து நாளைக்கு உன்னை சிறைச்சேதம் பண்ணிடுவேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு இந்த பேதுருக்கு அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தூதனை அனுப்பி பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து என்ன பண்ணார்னா வெளியே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஆமென். அழியணும்னு நினைச்சது பேதுருவை. ஆனா நீங்க அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எதிரிதான் அந்த இடத்துல முடிந்து போனான். ஆமென் சொல்லுவோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், உங்கள் பேரிலே நீங்கள் எப்படி முடியுமோ என்று நினைத்திருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன் பிள்ளை இப்படியே போனா உருப்படாம போயிடுவான், இப்படியே போனா தரிசனம் நிறைவேறாது, இப்படியே போனா அவன் நஷ்டப்பட்டுருவான். அந்த வார்த்தைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி
ஒரு நல்ல முடிவை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென். அந்த சத்துரு நினைக்கிறது உன் வாழ்க்கையிலே நடக்க போவது இல்லை. அந்த எதிரி நினைக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்க போவது இல்லை. அந்த பக்கத்து வீட்டிலே இருக்கிற மனிதன் நினைக்கிறது உன் வாழ்க்கையிலே நடக்க போவதில்லை. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி உன் பிள்ளையை குறித்து மற்றவர்கள் நினைக்கிற காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. உங்கள் எதிரிகள் சொல்லுகிற காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. அந்த மருத்துவர் சொல்லுகிற காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. அந்த சொந்தங்கள் சொல்லுகிற வார்த்தை மாறுதலாய் முடிய போகிறது. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதுல மிகப்பெரிய தேவனா இருக்கிறார். தானியேலை குறித்து அவனோடு கூட வேலை செய்கிற எல்லாருமே நான் நம்புகிறேன் அந்த பத்திரத்திலே கையெழுத்து வாங்கிவிட்டு அந்த நாளுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவங்க எல்லாரும் சொன்னாங்க, உன்னுடைய முடிவு வரப்போகிறது. இன்னும் சில நாட்களுக்குள்ளாக சிங்கங்கள் உன்னை கடிச்சு கொதற போகுது, உன் எலும்பெல்லாம் நொறுக்க போகுது. அவ்வளவுதான், அதை நாங்கள் பட்டினி போட்டிருக்கிறோம். நாங்கள் உன்னை தூக்கி தள்ளுறதுக்கு முன்னாடி அது கால் கையா தனித்தையா அவ்வளவுதான் எல்லாம் பிரிச்சிடும் அப்படின்னு. அப்ப அவனோடு கூட வேலை செய்தவர்கள் எல்லாருமே அவன் ஜெபிக்கிறத பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எத்தனை நாள் இந்த கையை உயர்த்துவான், எத்தனை நாள் கண்ணை திறந்து பார்ப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த சிங்கத்தினுடைய கெபியிலே காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். சத்துரு நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் சத்துரு நினைத்தது எதுவும் நடக்க போவது இல்லை. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சத்துரு நினைத்தது எதுவும் நடக்க போவதில்லை. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய சடலத்தை தூக்கி கொண்டு போகும்போது முன்னாடி அழுது கொண்டே போகிறார்கள். ஐயோ, என் பிள்ளை மரித்து போனான். அவனுடைய வீட்டிலேயே ஆதரவா இருந்த அந்த ஒரே ஒரு பிள்ளை, அந்த ஒரே ஒரு வாலிப மகன், வேற யாருமே அவங்களுக்கு இல்லை, எல்லாம் மரித்து போனார்கள். அவனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ண போறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் பாடையை தொட்டார், அப்பொழுது மரித்தவன் உயிரோடு எழும்பி இருந்தான். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க, ஏமா அழுற, மரிச்சவன் திரும்பி வரவா போறான், அப்படி நடக்கவா போகுது, நீ விட்டுருமா, அப்படி நடக்காது. இனி இந்த மாதிரி உனக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு எல்லாரும் அவர்களை ரொம்ப குறைவாய் தான் பேசியிருப்பார்கள். அப்படின்னா இது சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அங்கே முடிவை என்ன பண்ணாராமா, மாறுதலாய் முடிய பண்ணினார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான முடிவுகளே. ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய திருச்சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாச மக்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்வார். அது நடக்கும், அது நடக்க போகிறது. நெடுநாள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் நமக்கு நடத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடத்த போகிறார். சோ அதுல நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எப்படி அவருடைய முடிவு எப்படி இருக்குமாமா, வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகாய், கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். உங்க மனசுக்குள்ள கலக்கம் இருக்குதா, ஏதாவது கலக்கம் இருக்குதா, இது இப்படிதான் இது வினையா முடியும். சிலர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை, இது வினையா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வயசுலயே இவங்க இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, என் கர்த்தர் அப்படியே மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை செய்திருக்கிறார். அவங்க பிள்ளைகள் ஊழியத்திற்கு வரவே மாட்டார்கள், ரொம்ப துஷ்டர்களா இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு மேல இவன் ஊழியத்துக்கு வந்தா யார் இவனை மதிப்பாங்க, என்ன ஊழியம் இவன் செய்வான், ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த போதகருடைய இருதயத்தை நிறைய பேர் வருத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா திடீரென்று ஒரு நாள் அந்த பிள்ளையை கர்த்தர் தொட்டு சந்தித்து அவங்க தகப்பனார் செய்ததை விட பல மடங்கு ஊழியத்தை கர்த்தர் செய்ய வச்சாரு. இன்னைக்கு கூட என்னுடைய கண்களால் அப்படி பல ஊழியக்காரருடைய குடும்பத்தை நான் பார்க்கிறேன். அதனால நான் நம்புகிறேன், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து என் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். அந்த ரிசல்ட்டை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்ய நடக்கும், நீங்க ஜெபிக்க நடக்கும். உங்க பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்கு தத்தத்தை சொல்ல நீங்க விசுவாசித்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும். எல்லா வாலிப தம்பிகளும் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல நல்ல சத்தமா ஆமென். அப்படிதான் நீங்க ஜெபிங்க. ஒரு தாயார் கையை அப்படியே கத்திரத்துல ஏந்திரது மாதிரி வந்து ஜெபம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் விசுவாசித்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய இரண்டாவது முடிவை குறித்து நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். அவன் மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப அழகா இந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. அப்படின்னா ஒரு ஸ்திரீ பாவம் செய்கிறதை கண்டுட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவளை அப்படியே கையும் களவுமா பிடிச்சிட்டு வர்றாங்க பாருங்க. அந்த தப்பு பண்ணின அந்த சிச்சுவேஷனோட சேர்ந்து அவங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கும்? நிறைய பேர் அந்த சுற்றிய ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் அவளை சுற்றி நின்று, குழந்தைகள் கூட, சின்ன பிள்ளைய கூட நின்று இருக்காங்களாமா. ஆளாளுக்கு ஒரு கல் எடுத்து நின்று இருக்காங்க. மோசே சொல்லி இருக்காருல்ல, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கல்லறிஞ்சு கொன்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருல. சரி, நாங்க ஒன்றும் செய்ய விரும்பல, உங்களுடைய முடிவு எப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு கல்லறிஞ்சு கொன்றலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய முன்னாடி நின்று இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதல்ல இவள் மேல கல்லறிட்டும். உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் மனசாட்சியில குத்தப்படுது. ஐயோ, நம்ம எத்தனை தப்பு பண்ணணும், எத்தனை அநியாயம் பண்ணணும், நம்ம போய் கல்லறியதுக்கு இவங்களுக்கு அவ்வளவுதான், நம்ம கல்லறிய முடியாது, நமக்கு அது தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அவளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, யாருமே உன்னை நியாயம் தீர்க்கலையா? யாருமே உன் மேல கல்லெடுத்து எரியலையா? உடனே அவங்க சொல்றாங்க, இல்லை ஆண்டவரே, யாருமே எனக்கு விரோதமாய் கல்லெறிய வரல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அப்படின்னா இதுக்கு நான் ஒரு பேர் வச்சேன், சாதகமான முடிவை கொடுக்கும் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனா அவங்க மனசுக்குள்ள இது சாதகமா முடியும்னு அந்த அம்மா என்ன பண்ணல, நினைக்கல. இது எப்படிதான் முடியும்னு நினைக்கிறாங்க. இது பாதகமா தான் முடியும், இந்த முடிவுல நான் கஷ்டப்பட போறேன், இந்த முடிவுல நான் துக்கப்பட போறேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கல்லறிந்து கொல்ல போறாங்க, இவங்க என்ன குற்றுயிராக்கப்பட்டு விட போறாங்க, ஏன்னா நான் தப்பு பண்ணேன், ஏன்னா நான் தான் இதற்கு காரணம், இவர்கள் கல்லறிந்தது உண்மை, கல் எடுத்திருக்கிறது நல்லதுதான், சரியானதுதான், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கண்டிப்பாக நான் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஆனா இப்படி ஒரு முடிவு தனக்கு வரும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை யார் அப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியாது, யாருடையோ ஒருத்தருடைய மனசுல நீங்க பண்ணின தவறா கூட இருக்கலாம், உங்களுடைய மிஸ்டேக் இருக்கலாம். நீங்கள் இந்த காரியத்தை இப்படி நான் செஞ்சுட்டேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன், அன்னைக்கு எனக்கு உணர்வு இல்லை, அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, பாஸ்டர் நான் செஞ்ச ஒரு பெரிய தவறு நிமித்தமாய் இப்பொழுது எனக்கு கஷ்டமான ஒரு முடிவு வரப்போகிறது, எனக்கு விரோதமான ஒரு முடிவு வரப்போகிறது, இது எனக்கு சாதகமா வரப்போறது இல்லை, ஏன்னா நான் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ண ஆளு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே விழுவீர்களே ஆனால், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பீர்களே ஆனால், நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்வீர்களே ஆனால், கர்த்தரை காப்பாற்றும்படி நீங்கள் அழைப்பீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தீங்கு உன்னை தேடி வராது, அந்த சோதனை உன்னை தேடி வராது, அந்த ஆபத்து உங்களை தேடி வரப்போவதில்லை. கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தரே உங்களுக்காக பரிந்து பேசுவார். நன்றாய் கரங்களை தட்டி, ஓ ஹalleluya, கர்த்தரே கர்த்தரே உங்களுக்கு
எங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக ஆண்டவர் நியாயம் செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் நிறைய நேரங்களில் நான் நினைப்பேன், நம்ம செய்கிற நிறைய தவறுகளுக்கு அப்படிப்பட்ட முடிவு தான் நமக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட முடிவு தான் நமக்கு கிடைக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நம்ம அவருடைய கரத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் அதை நமக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றிடுவார். அப்படி எத்தனை பேருக்கு அது கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் தவறு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா, உங்களுக்கே அது சாதகமாக, உங்களுக்கு பாதகமாக மாற வேண்டிய நிறைய உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா அப்படியே சாதகமாக மாறும். அவரை போல நல்ல தெய்வம் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். கையை உயர்த்தி, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த முடிவு எனக்கு சாதகமாய் மாறப்போகிறது, என்னுடைய பிள்ளையினுடைய முடிவு சாதகமாய் மாறப்போகிறது. அவனை மன்னித்து விடும் ஆண்டவரே, அவளை மன்னித்து விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தெரியும் அவர் செய்த பாவத்திற்கு, அவள் செய்த மீறுதலுக்கு இதுதான் தண்டனைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதுதான் அவளுக்கு தண்டனை கொடுக்க, இந்த தண்டனை தான் கிடைக்கும். ஆனா நான் நம்புகிறேன், ஊழியக்காரர் சொல்லுகிற உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது பென்ஸ்பாஸ்னுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுக்கு பேரில் ஒரு முடிவை நான் வச்சிருக்கிறேன். அது நல்ல முடிவுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ கரங்களை தட்டும் போது, ஜெபிக்கும் போது, இந்த சத்தத்தை கேட்கும் போது, ஹல்லேலூயா, அந்த முடிவு சாதகமாவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த முடிவு சாதகமாவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தீமையான முடிவுகள் மாறி இப்பொழுது அது நன்மையான முடிவுகளாய் மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. ஹல்லேலூயா. சாதகமான முடிவை நமக்கு தருகிற ஒரு நல்ல தேவன் அவர். ஆமென். ஒரு விசை இந்த சாட்சியை மறக்கவே முடியாது. நான் ஆண்டவரை ரொம்ப உறுதியாய் பற்றி பிடிப்பதற்கு இது எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்துச்சு. நானும் என்னுடைய நண்பன் 2 பேரும் அவர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாஸ்டர் கொடுக்குற வசனத்தை வாசித்து பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி எடுப்போம். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய ஆசை வந்துருச்சு, சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ இந்த சைக்கிளுக்கு வாடகை பார்த்தீங்க அப்படின்னா 50 காசு, முக்கா சைக்கிள் 50 காசு, கால் சைக்கிள் 25 காசு. அதுதான் அதனுடைய அந்த வாடகை. அந்த வாடகைக்காக அந்த சைக்கிளை வச்சுருப்பாங்க. நாங்கள் எடுத்து கொண்டு போய் அந்த வாடகை கட்டிட்டு போய் சைக்கிளை ஓட்டிட்டு திரும்ப கொண்டு கொடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் கேட்டால் காசு கொடுக்க மாட்டாங்க, அவன் வீட்டில் கேட்டாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம், திருடலான்னு முயற்சி எடுத்தோம். அவர் 2 பேருமே அவன் ஒரு பெரிய ஐடியா கொடுத்தான். என்னென்னா, அவங்க அப்பா கொஞ்சம் வசதி உள்ளவர். அவங்க அப்பா நிறைய ரப்பர் தோட்டம் வச்சுருந்தார். அதில் அந்த ரப்பர் ஷீட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பால் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு வெரைட்டி, அப்படின்னா கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை தனியாக காய வச்சுருப்பாங்க. அப்போ அது நிறைய வச்சுருப்பாங்க, அதை எடுத்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்க. உடனே நானும் அவனும் பக்காவாக பிளான் போட்டு கொஞ்சம் எடுத்து எப்படி எங்கே வைக்கலான்னா எங்கேயும் ஒழிச்சு வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதனால் அந்த தோட்டத்திலேயே ஒரு குழி தோண்டி புதைச்சி வச்சு ஒரு 4 நாட்கள் தாண்டி திரும்ப அதை எடுத்து கொண்டு போய் 2 பேரும் யாரும் இல்லாத நேரத்தில் விற்று அதில் வர்ற கொடுத்த காசை கொண்டு போய் கொடுத்து சைக்கிள் வாங்கிட்டோம். அவன் ஒரு சைக்கிள் எடுத்துட்டான், நானும் ஒரு சைக்கிள் எடுத்துட்டேன். 2 பேரும் இப்போ ரொம்ப ஜாலி, ரொம்ப சந்தோஷம். சைக்கிள் ஓட்டுறோண்டா அப்படின்னு சைக்கிள் ஓட்டினா எங்கள் ஊரில் ஒரு பள்ளம். அப்போ எனக்கு அந்த நாலேஜே இல்லை. நான் அவனும் சைக்கிளை முன்னாடி போகிறான், சரி பின்னாடி வாடா அப்படின்னா நானும் போகிறேன். என் சைக்கிளில் பிரேக் பிடிக்கிறேன், பிரேக் இல்லை. அவன் சைக்கிளில் பிரேக் இல்லை, வாடகை சைக்கிளில் நமக்கு தெரியல. அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் போகும். அந்த பள்ளம் சுற்றி 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 போகும். கடைசியில் டீப்பாக ஒரு இடத்துல போய் இறங்கும். அந்த கடைசி ஒரு 50 அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 காளை மாடு அப்படியே மூட்டை சுமந்து வந்துட்டே இருக்குது. சின்ன ரோடு அது, இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. சென்டரில் போய் மோதனேன்னா அவ்வளோதான். காளையினுடைய அந்த கொம்பு இருக்குல்ல, அதில் தான் மோதணும். நான் எனக்கு அப்படியே எல்லா பயமும் அதில் வந்துருச்சு. வண்டி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது, பிரேக் நிற்கல, என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஆப்போசிட்டில் வருது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு கத்துறாரு, டேய் நிறுத்துறா, வண்டியை நிறுத்துறான்றாரு. நான் எங்கே நிறுத்த, நமக்கு தான் முடியாது. அப்போ இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க. அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இயேசுவே என்ன மன்னிச்சிருங்க. அந்த ஜல்லி ரோடு அது, அந்த ஒரு ஜல்லி மேலே என்னுடைய வண்டியினுடைய அந்த டயர் பட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரத்துக்கு இந்த வேலிக்காக வச்சிருப்பாங்க பாருங்க செடி, அதுக்குள்ளே விழுந்து கிடக்கிறேன். எந்திரிச்சு பார்த்தா மாட்டு வண்டிக்காரர் என்னை பார்த்து சொல்கிறாரு, ஏன்டா பார்த்து வர வேண்டியது தானே அப்படின்னு திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. எனக்கு ஒரு அடியும் படலை. அப்போ அன்னைக்கு நான் உடனே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செஞ்சது தவறு தான், திருடி இந்த மாதிரி. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை.
பாருங்களேன், அவனுக்கு எந்த தண்டனையுமே இல்லை. நான் இவ்வளோ அடிபட்டு ஆண்டவரத்தில் மன்னிப்பெல்லாம் கேட்டு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இந்த மாட்டு வண்டிக்காரர் போனார் பாருங்களேன், எங்கள் அப்பா போகிற வழியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட பார்த்து, ஏன்பா உன் பையன் இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு போட்டு இன்னைக்கு சாக பார்த்தான் என் வண்டியில் மோதி அப்படின்ட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. ஏன்னா அவர் வாழைக்கு தண்ணி எடுக்க சொன்னார், நான் போகல. அடிச்சாரு பாருங்க, அடி மரண அடி. அப்பாட்டையும் அடி வாங்கினேன், ஆண்டவரிடத்துலேயும் அடி வாங்கினேன். ஆனால் அவனுக்கு அவங்க அப்பாட்டையும் அடி கிடைக்கல, ஆண்டவரிடத்துலேயும் அடி கிடைக்கல. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஆண்டவர் நம்மளை ஓவரா நேச்சார் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளை கரெக்ட் பண்ண பார்ப்பாரு. அப்போ நான் நம்புறேன் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னுடைய முடிவு, நான் தவறு செய்ததுனாலே என்னுடைய முடிவு ஆபத்தா முடிய வேண்டியதை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, இல்லை சாதகமாய், சரி பரவாயில்லப்பா. அன்றைக்கு நான் ஆண்டவரை ரொம்ப நம்பினேன், ரொம்ப விசுவாசித்தேன், ஆண்டவருக்காக கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். இன்றைக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் நான் சிக்கியிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட இருந்திருக்கவே முடியாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த ஜெபத்திலே கலக்கத்தோட வந்திருக்கிற தாயே, கலக்கத்தோட வந்திருக்கிற தகப்பனே, கலக்கத்தோட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, என் முடிவு எப்படி இருக்குமோ தெரியலையே பாஸ்டர், என் முடிவுக்கு வேற யாரையும் நான் குற்றம் சொல்ல முடியாது, நான் தான் காரணம், எனக்கு முடிவு இப்படிதான் வரப்போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் முடிவை நான் உனக்கு சாதகமாய் நான் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சாதகமாய் மாற்றுவார். உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார், உங்களுடைய சுமைகளை எல்லாம் அவர் தாங்கி கொண்டார். அவர் தன்னுடைய கரத்தில் இப்ப எடுத்துக்கொள்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. தவறுதான்னு சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு இதுதான்ப்பா எனக்கு தண்டனை வரணும், நான் செஞ்ச ஆண்டவரை குற்றத்துக்கு இப்படிதான் எனக்கு வரணும். உண்மைதான், வேதத்தின்படி நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், சட்டத்தின்படி நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே போதகர் மூலமாய் நீங்க பேசுகிற வார்த்தை உண்மையானால் இப்பொழுது எனக்கு அந்த தண்டனைகள் அல்ல, அது சாதகமாய் அந்த முடிவு வரட்டும். என் பிள்ளைக்கு அந்த முடிவு சாதகமாய் வரட்டும். சொல்லுங்கள் அப்பா, அந்த முடிவு சாதகமாய் வரட்டும். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். இயேசுவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உம்முடைய அடியனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு ஆமேன் சொல்லுங்கள். அந்த சிலுவை கள்ளன் பக்கத்தில் இருக்கிற கள்ளனை பார்த்து அவன் ரொம்ப ஆண்டவரை தூசிக்கிறான். தூசிக்கும் போது இந்த சிலுவை கள்ளன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். எப்படி நியாயப்படி தண்டிக்கப்படும்? நம்ம தப்பு பண்ணோம், நம்ம திருடணும், நம்ம ஏமாத்தணும், நம்ம ராஜாங்கத்திற்கு விரோதமா நம்ம செயல்பட்டோம், உண்மையா அப்படிதான் செயல்பட்டோம், நம்ம இந்த தண்டனைக்கு பாத்திரவான்கள், நம்ம இந்த சிலுவையிலே நம்ம சாகணும், அவ்வளவுதான், அதுதான் நம்முடைய முடிவு. ஆனா ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நான் செஞ்ச தவறுக்கு தான் நான் இப்படி அனுபவிக்கிறேன், ஆனா உங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடனே கூட. சரி, எவ்வளவு பெரிய அன்பு இல்லை? ஞான ஸ்நானம் எடுக்காம ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டு, இல்ல சில நிமிஷங்கள்ல ரட்சிக்கப்பட்டு டைரக்டா பரலோகம் போன ஒரே ஆள் இந்த கள்ளன் தாங்க. ஆசையா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நிறைய பேருக்கு யோசிப்போம்ல, சரி எவ்வளவு பெரிய வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்ட உடனே நீ இறங்கி போய் ஞான ஸ்நானம் எடுத்துட்டு வானெல்லாம் கர்த்தர் சொல்லலை. அங்க எல்லாம் டைம் இல்லை அதுக்கு. நீ இன்று என்னுடனே. ஆனா எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவனுடைய தலையின் மேல எழுதப்பட்ட வாக்கியம் கள்ளன், திருடன், அவன் தண்டிக்கப்பட்டது கரெக்ட், இவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்குது. ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது அவன் நித்தியத்தில் இருக்கிறான்னு, யாருக்கும் தெரியாது. ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு நாள் சிலுவை கள்ளனை பார்க்க போறோம். ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம ஒருவேளை பரலோகத்தில் போனா நிறைய பேரை பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறேன், அதுல ஒரு ஆள் இவர் தான். சே, எப்படா ஆண்டவர் இப்படி கவர் பண்ண ஒரு நிமிஷத்துல, நீ பெரிய லக்கி உள்ள ஆளா இருப்ப போல தெரியுது அப்படின்னு. ஆமா, ஆண்டவரை சில வார்த்தைகளால் நம்ம கவர்ந்துட்டோம்னா அவ்வளோதான், அவருக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவரை கவர்ந்து இழுக்கிறதே வார்த்தை தான். நம்முடைய வார்த்தையினால புகழணும், நிறைய புகழணும், அப்படி சொல்லணும். நான் சொல்றேன், மனுஷங்களை நிறைய பேர் நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம், நீங்க அழகு அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம். கொஞ்சம் ஒரு குழந்தைய எடுத்தா
எப்படியெல்லாம் சிலர் கொஞ்சுறாங்க பாருங்க, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி கொஞ்சுறாங்க. அது நமக்கு கேட்கும் போதே அப்படி, ஓ இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளோ அழகா கொஞ்சுவாங்க. அப்ப நான் நம்புறேன், ஒரு மனுஷனை அல்ல, கர்த்தரை, அவர் அப்படி 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 உரியவர் தான் அவர், அந்த புகழ்ச்சிக்குரியவர் தான் அவரை எப்படிப்பட்ட வார்த்தைனாலும் வர்ணிக்கலாம். அவர் வர்ணிக்க வர்ணிக்க நமக்கு வரணும் அப்படியே வந்துட்டே இருக்கும். அவ்வளவு உயர்ந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இரண்டாவது ஒரு முடிவை கொடுக்கிறார். என்ன முடிவுனா, நமக்கு சாதகமான முடிவை கர்த்தர் தர்றாரு. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு முடிவை தந்தார். என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நமக்கு காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு ஒரு முடிவை தருவார். என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, நமக்கு சாதகமான முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். நம்பர் 3, மூன்றாவதாக 105வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 105வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 105ஆம் சங்கீதம் 37வது வசனத்தை வாசிக்கலாமா? 105ஆம் சங்கீதத்திலே 37வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 36ல இருந்து வாசிக்கலாமா? அவர்களுடைய தேசத்திலே தலைச்சங்கள் அனைத்தையும் அவர்களுடைய பெலனின் முதற் பேரான யாவையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர் ஒருவனும் இருந்தது இல்லை. ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜனங்களுக்கு ஒரு முடிவிற்காக எதிர்பார்க்கிறாங்க. என்ன முடிவு வருமோன்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இங்கே ஒரு முடிவை கொடுக்கிறாரு. மகிழ்ச்சியான முடிவை கர்த்தர் கொடுத்தாராம். சந்தோஷமான ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்தாராம். 400 வருஷம் அடிமையாகி இப்பொழுது அவங்க அந்த பட்டணத்தை விட்டு போகிறதுங்கிறதே ஒரு சந்தோஷம் தான். பரவாயில்ல, இப்போது நமக்கு விடுதலை கிடைச்சே, நம்முடைய பிள்ளைகளுக்காவது நமக்கு விடுதலை கிடைச்சே. இதுக்கு முன்னாடி இந்த சந்ததிக்கு விடுதலை கிடைக்கல, இல்ல நமக்காவது விடுதலை கிடைச்சு, நம்முடைய பிள்ளைகளுக்காவது விடுதலை கிடைச்சுன்னு ஒரு சின்ன சந்தோஷத்துல வெளியே போறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் மட்டும் இருந்துட்டே இருக்குது. சரி, 400 வருஷம் வேலை செஞ்சு ஒண்ணுமே இல்லாம இந்த இடத்த விட்டு போறோமே, எதுவுமே நம்ம கையில கிடைக்கலையே, சரி கிடைச்சதே போதும், அவங்க திருப்தியாறாங்க. இதே திருப்தியாய் யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்துல இருக்கலாம். பாஸ்டர், நான் பட்ட கஷ்டத்துக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஆனாலும் ஆண்டவர் என்ன அங்கிருந்து கொண்டு போறாரு, என்ன தப்பிச்சாரு, இது போதும். அதுலயே நீங்க மனரம்யமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, நான் உனக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறேன். அந்த முடிவு நீ மிகவும் சந்தோஷப்படுகிற போல ஒரு முடிவு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. நீங்க திருப்தியா தான் இருக்கிறீங்க, நீங்க போதும்னு தான் சொன்னீங்க, நீங்க மனரம்யமா தான் இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரை தூசிக்க போறதில்லை, நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க. பரவாயில்ல, இதையாவது கர்த்தர் செஞ்சாரேன்னு நீங்க நிறைய பேர் நன்றி சொல்றீங்க. இம்மட்டும் கர்த்தர் நடத்தினாரேன்னு தான் சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் அவனை அப்படி விட்டுற மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணி அவர்களை மகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகிழ்ச்சியான முடிவை நான் உனக்கு தருவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான முடிவை தருவேன். இந்த முடிவு துக்கமா இருக்குமோ என்று நினைக்கிறீர்களோ, இந்த முடிவு கண்டிப்பா ஒரு துக்க செய்தியை நான் கேட்க போறேன், ஒரு துக்க செய்தி தான் என் காதுல வரப்போகுது. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷம் அடைய போகிறீர்கள். கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் பிள்ளையை குறித்த முடிவு சந்தோஷம் கொடுக்க போகிறது. என் குடும்பத்தை குறித்த முடிவு கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. இந்த ஜெபத்திலே கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் தான் கொண்டு வந்தார். ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன் முடிவில் நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன், உன்னை, ஹல்லேலூயா, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, எனக்கு இது போதும் ஆண்டவரே, இம்மட்டும் என்ன தந்திர ஆண்டவரே. பரவாயில்ல, பரவாயில்ல, அது கிடைச்சா பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜெபத்துல பரவாயில்லன்ற வார்த்தையை சொல்றீங்க, இல்ல பரவாயில்லன்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்க, இல்ல ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்றைக்கு கர்த்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களை மகிழ்ச்சியாக்குறது போல, ஆமென். கர்த்தர் உங்களை துக்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் துக்கப்படுத்த மாட்டார். உங்களுடைய முடிவு உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போகிறது, சந்தோஷமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எதிர்பார்த்து ஒண்ணு கிடைக்கிறது வேற, எதிர்பார்க்காம ஒண்ணு கிடைக்கிறது வேற. நீங்க கர்த்தர் உங்களுக்கு எப்படி செய்வார்னா, எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் செய்வார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுவும் அவங்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து துரிதப்படுத்துறாங்களாம், போங்க போங்க போங்க. சரி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அந்த அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இங்கேருந்து விடுதலை ஆனா போதும்னு மனசுல நினைச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பட்டவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இவங்களுக்கு தான் அந்த விடுதலை கிடைச்சிருச்சு. உடனே அவங்க இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறுது.
ஆண்டவரே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி துதிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து, ஆனால் பொதுவாக அவங்க கொடுத்துருக்க கூடாது, இவங்களை அடிச்சு தான் துரத்தணும். ஏன்? அவங்க எல்லாருடைய வீட்டிலையும் என்ன நடக்குது? அவங்க எல்லாருடைய வீட்டிலையும் சாவு, எல்லாருடைய வீட்டிலையும் மரணம், அந்த வீட்டிலேயே ஒரு துக்கம் நடந்துட்டு இருக்குது. இவங்க போய் கேட்டாங்கன்னா அவ்வளோதான், மிதிச்சே வெளியே தள்ளுவாங்க, போடா வெளியே, எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், போனா போ, துரத்து, அடிச்சு துரத்திருப்பாங்க. ஆனால் துக்கம் நடந்த அந்த வீட்டில் உள்ளவங்க கொண்டு வந்து பொன்னையும் பொருளையும் கொடுத்து, போங்க போங்க, கொண்டு போங்க கொண்டு போங்க. அதான் கர்த்தர் சந்தோஷப்படுத்துறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு 3 வார்த்தையை பேசுறாரு. 1 சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை தரப்போறாரு. என்ன முடிவுன்னா, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. நம்பர் 2, 2வது கர்த்தர் ஒரு முடிவை தரப்போறாரு. சாதகமான முடிவை கர்த்தர் செய்ய போறாரு. நம்பர் 3, 3வதாக கர்த்தர் ஒரு முடிவை தரும், மகிழ்ச்சியான முடிவை தரப்போறாரு. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் முடிவை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. உங்க மனசு ஒருவேளை இது என்னமாய் முடியுமோ, இது என்னமாய் முடியுமோ. மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் வாழ்த்தும் போது மரியாள் அப்படிதான் சொல்றாங்க, இந்த வாழ்த்துதல், சொல்லுங்களேன், இந்த வாழ்த்துதல் என்னமாய் முடியுமோ. இதே சிச்சுவேஷன்ல யாராவது இருக்கலாம், இது என்னமாய் முடியுமோ. ஆண்டவர் சொல்றார், இது நன்மையாய்த்தான் முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கலாமா? இந்த வார்த்தையை திரும்ப ஒரு விட்ட எரேமியா 29ஆம் அதிகாரத்தை எடுத்து இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். ஹல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை சொல்லுவோம். 29ஆம் அதிகாரம் ஒரு 5 டைம் அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்சு 11வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை. இன்னொரு விஷயம் கூட, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. கடைசியாக ஒரு விஷயம் கூட சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏறுவார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. எனக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். நான் அநேக நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. என் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் முடித்து வைக்க போகிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். எல்லாரும் சத்தமாய் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். இந்த 21 நாட்கள் முடியும் போது ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார் கர்த்தர். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். சத்தமா இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்கள், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் தரப்போகிறார். என் பிள்ளையை குறித்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் நடக்கும். நான் எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியம் நடக்கும். சத்தமாய் சத்தமாய் அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அது தீமைக்கு ஏதுவான முடிவு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான முடிவே. கர்த்தர் அதை இதோ நன்மையாய் மாற பண்ண போகிறார். கர்த்தர் நன்மையாய் மாற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உன் முடிவு தப்பானது, நீ எடுத்த முடிவு சரியில்லை, நீ எடுத்த முடிவுக்கு நீ கஷ்டப்படுவாய், நீ எடுத்த முடிவிற்கு நீ இழந்து போவாய். உன்னுடைய முடிவு சரியான முடிவு அல்ல என்று சொல்லுகிற அத்தனை பேருக்கு முன்பாகவும், ஓ ஹல்லேலூயா, உங்கள் பேரில் என் தேவனாகிய கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகள் வித்தியாசமானது, வித்தியாசமானது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வழிகள் திறப்பதாக. இயேசுவே, தேவகுமாரனே, இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாசல் திறப்பதாக, திறப்பதாக, கர்ப்பம் திறப்பதாக, தடை மாறுவதாக. இந்த 3வது நாள் கர்த்தருடைய பெரிய அனுக்கிரகம்
பெரிய பிரசன்னம் ஆலயம் முழுவதும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு குடும்பங்களிலையும் ஸ்பெஷலாய் வாலிப தங்கச்சிங்க மேல, தம்பிங்க மேல, ரத்தல ரோஹபரா ஷேஹரா பௌதரலரமா, ஓ ஹalleluya, வாலிப தம்பி மேல, தங்கச்சி மேல, சின்ன குழந்தைங்க மேல, பேர பிள்ளைங்க மேல இப்போ கர்த்தருடைய விலையேற பெற்ற அக்கினி, விலையேற பெற்ற அக்கினி இப்போ இறங்கி, ஓ ஹalleluya, ஹalleluya, என் காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் என்னை கடைசி வரையிலும் நடத்த போகிறார். என் காரியங்கள் சாதகமாய் முடிய போகிறது. எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை உனக்கு நான் தருவேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை உனக்கு நான் தருவேன். உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகளே. எங்க பிள்ளைகளை கரத்துல எடுங்கப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே.